அவள் தந்த பிரிவின் வழி விரக்தி எனும் தீயில் என்னை வீசி சென்ற போதும், என் மனதை ரணமாக்கி மாய்த்திட்ட போதும், தனிமையின் தவிப்பில் என்னை தகிக்க செய்த போதும், என் கண்கள் சிந்திய கண்ணீரும் என் இதயம் கொண்ட காதலும் என்றும் அவளுக்கே, என் அவளுக்கே. அவள் தந்த பிரிவின் வழி விரக்தி எனும் தீயில் என்னை வீசி சென்ற போதும், என் மனதை ரணமாக்கி மாய்த்திட்ட போதும், தனிமையின் தவிப்பில் தவிக்க செய்த போதும், யார் வேணா சொன்னாங்க? என் கண்கள் சிந்திய கண்ணீரும். எத்தனை வாட்டி சொன்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஒரு நல்ல பொசிஷன் வந்த அப்புறம் நானும் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு. அவளுக்கே நீ தான் எங்க அப்பா அக்செப்ட் பண்ணுவான்னு சொன்னா என் அவளுக்கு நல்லா பண்ணாரா? கல்யாணம் தானே, பண்ணிக்கோ பண்ணிக்கோ. தந்த மயிலே டேய் சூர்யா, டேய் என்னடா பண்ற? என்னடா அது? குர்ரா, அங்கே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மகியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. டேய் உன்னை தான் கேட்குறேன், மகியை போய் பார்த்தியா? மகி 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 என்னடா? மகி செத்துட்டாடா. என்னடா சொல்ற? மகி செத்துட்டாடா. நான் தானே காரணம். ஏய் நீ என்னடா பண்ண? நான் அவளை புரிஞ்சுக்காமல போயிட்டேன்டா. டேய் முட்டாள்தனமா பேசாத. என்ன சொன்னா என்ன தவிர வேற யார கல்யாணம் பண்ணாலும் அன்னைக்கு செத்துருவேன். டேய் இதுல ஓன் தப்பு என்னடா இருக்கு? அன்னைக்கு நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு அன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ வரையும் நினைச்சிட்டு இருக்கோம். அவ எப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நமக்கு எப்படா தெரியும்? இதுல ஓன் தப்பு என்னடா இருக்கு? என்னடா பண்ணுவேன்? டேய் சரி பண்ணாதடா. டேய் விடுறா விடு. டேய் டேய் ரிலாக்ஸ், அமைதியாரா. டேய் சூர்யா, டேய் சூர்யா, டேய் டேய் சூர்யா, டேய் என்னாச்சுடா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வேற டைமில் கால் பண்ணாதான் அப்படி பண்ணாலும் நான் பண்ணலான திருப்பி பண்ணா சொல்லிடுறேன்ல. அப்படி என்னடி அர்ஜென்ட்டு? இங்கே பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன். உன்னால வேஸ்ட் பண்ண வச்சிடாத. என்ன விஷயம் சொல்லு, நான் சீக்கிரம் போகணும். வீட்டில் என்னமோ பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல.
ஜூலை 13 அப்படி இப்படின்னு என்னமோ பேசுகிறாங்க. இந்த பிளான்லாம் பார்த்தா ஏதோ கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. போ பண்ணிக்கோ போ. அநேகமாக பெருசாக சொன்னேன். எத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு நல்ல பொசிஷன் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசி எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணுவாருன்னு. இப்போ நல்லா பண்ணிட்டார்ல. ஏன் நிற்கிற? போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ. சூர்யா, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சூர்யா, உன்னை தான் கேட்குறேன். ஆன்சர் மீ. என்னை பற்றியும் லவ்வை பற்றியும் புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோதானா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்கே பாரு, உன்னை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதான் நீ என்னை பார்க்குற கடைசி நாளாக இருக்கும். ஹலோ சூர்யா, ப்ரொடியூசர் பிஏ கால் பண்ணாரு. இன்னும் 30 மினிட்ஸில் ஆஃபீஸில் இருக்கணுமா? டேய் சூர்யா, என்னாச்சுடா? டேய் டேய் என்னடா? ஏன்டா இப்போ தேவையில்லாமல் அழுதுகிட்டு இருக்க? டேய், அவ செத்ததுக்கு நீ ஒன்றும் காரணம் இல்லடா. டேய், உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. டேப்லெட் போட்டியா இல்லையா? டேப்லெட் போடாமல் காலையிலேயே சரக்கு எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இந்தா, இந்த டேப்லெட்டை போடு. டேய் புடி. இந்தா. இங்க பாரு சூர்யா, மகி இறந்துட்டான்றது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, அவ செத்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடா. புரிஞ்சுக்கோடா. டேய், ஃபீல் பண்ணாதடா. அதான் சொல்கிறேன்ல. சரி, ஓகே, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. அப்போ தான் எல்லாம் சரியாகும். 3:30 தானே ஷோ முடியும். நான் ஒரு 3 o'clock கால் பண்ணுறேன். அப்போ நீ கிளம்பி வந்தால் போதும். ஓகேவா? டேய், உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இங்கே பாரு சூர்யா, இங்கே பாரு, நீ போடுற இந்த மாத்திரை மருந்து மட்டும் உன்னை குணப்படுத்திடாது. உன்னை ஹர்ட் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நீ தான் வெளியே வர ட்ரை பண்ணணும்.
அதை மனசில் வச்சுக்கோ. மகி 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 சாரி மகி ಎಲ್ಲ ತಪ್ಪ ಎರಡು ತಪ್ಪಾಗಿ ಮನ್ನಿಸಿರು ಮಗி. இல்ல மகி, நடந்தது எதுவுமே தெரியாம நான் இவ்வளவு நாள் விட தப்பாவே நினைச்சிட்டமா. சாரிமா மகி. மகி என்ன தப்பு இருக்கு? அந்த இடத்துல நார்மலா நானும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். நீ ஏமா இப்படி பண்ற? நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? இந்த குற்றம் விடுச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுருமா. பேசாம நானும் கூட வந்துடுவாங்க வந்துடுவாங்க. என்ன பேசுறீங்க? நீ கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்படி என்னதான் பிரச்சனை இருந்திருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண அட்லீஸ்ட் நான் ட்ரை ஆச்சு பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தற்கொலை பண்ணதெல்லாம் என்னோட தப்பு. இதில் உன் தப்பு என்ன இருக்கு? லைஃப்னா சில சாக்ரிஃபைஸ் இருக்க தான் செய்யும். நம்ம ஆசைப்படுறதும் நமக்கு கிடைக்க போறது இல்லை. உனக்கே நல்லா தெரியும், உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ்ற ஆசை தான் நிறைவேறாம போச்சு. ஆனா பெரிய டைரக்டர் ஆகணும்ன்ற ஆசையை நீ தான் நிறைவேற்றணும். அதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். ஐ ஹோப் யூ வில் மேக் இட் ஹேப்பன். போதவங்க 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 எல்லாத்தையும் எடுத்தவங்க இங்கே பார் சூர்யா, நீ போடுற இந்த மாத்திரை மருந்து மட்டும் உன்னை குணப்படுத்திடாது. உன்னை ஹர்ட் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நீ தான் வெளியே வர ட்ரை பண்ணணும்.
இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை. லைஃப்பில் சில சாக்ரிஃபைஸ் இருக்க தான் வேணும். நம்ம ஆசைப்படுற எல்லாமே எல்லாமே லைஃப்பில் நமக்கு கிடைச்சிடாது. உனக்கே தெரியும், உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு, நீ டைரக்டர் ஆகிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு. உன் கூட ஒன்றா சேர்ந்து வாழதான் முடியல. நீ பெரிய டைரக்டர் ஆகணும். ஐ ஹோப் யூ வில் மேக் இட் ஹேப்பன். வந்துடுறேன்.